வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ஆதவன். நாட்டின் சுதந்திரத்திற்காக தம்மையே அர்ப்பணித்துக் கொண்டவர் கப்பலோட்டிய தமிழன் வ.உ. சிதம்பரனார் என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி.பி. ராதாகிருஷ்ணன் கூறினார். மதுரையில் வ.உ. சிதம்பரனாரின் 140 அடி உயர சிலையை அமைப்பதற்கான பணிகளுக்கு அடிக்கல் நாட்டி பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார். நாடு முழுவதும் சர்வதேச தரத்திற்கு இணையாக கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்பட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். உத்தரப்பிரதேசத்தின் மீரட்டில் 12,930 கோடி ரூபாய் மதிப்பிலான வளர்ச்சி திட்ட பணிகளை தொடங்கி வைத்த அவர் இவ்வாறு உரையாற்றினார். எந்த ஒரு திட்டமும் குறித்த காலத்திற்குள் நிறைவேற்றப்படுவதை மத்திய மாநில அரசுகள் உறுதி செய்து வருவதாகவும் வளரும் நாடுகள் இந்தியாவுடன் இணைய ஆர்வம் காட்டுவதாகவும் அவர் கூறினார். நமது இளையோரிடம் அந்நாடுகள் கொண்டுள்ள நம்பிக்கையே இதற்கு காரணம் என்றும் திரு மோடி கூறினார். பிரதமர் திரு நரேந்திர மோடி வரும் 1ஆம் தேதி தமிழகத்தின் மதுரையில் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் நடைபெறவுள்ள பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்ற உள்ளதாக மத்திய தகவல் மற்றும் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல். முருகன் செய்தியாளர்களிடம் கூறினார். முன்னதாக பிரதமர் திரு மோடி மதுரையில் கலந்து கொள்ளும் பொதுக்கூட்டம் நடைபெற உள்ள இடத்தையும் நேரில் சென்று கள ஆய்வு செய்தார். புதுச்சேரி அருகே உள்ள ஆரோவில் சர்வதேச நகரத்தை உருவாக்கிய அன்னையின் பிறந்த நாளை கொண்டாடும் வகையில் ஆரோவில்லில் உள்ள முக்கிய சாலையான கிரவுன் சாலையில் கிரவுன் வாக் நிகழ்ச்சி நேற்று நடைபெற்றது. ஆரோவில்லின் வளர்ச்சியையும் அதன் ஆன்மீக நோக்கத்தையும் பறைசாற்றும் வகையில் இந்த ஊர்வலத்தில் சர்வதேச பிரதிநிதிகள் பலர் கலந்து கொண்டனர். ஆரோவில் அறக்கட்டளையின் செயலாளரும் மூத்த IAS அதிகாரியுமான ஜெயந்தி தலைமையில் நடைபெற்ற இந்த ஊர்வலத்தில் ஜெர்மனி தூதரகத்தின் கௌரவ தூதர் மைக்கேல் ஹாஸ்பர் கலந்து கொண்டார். தொடர்ந்து இந்திய பாரம்பரியத்தை வெளிப்படுத்தும் வகையில் கோலாட்டம், தற்காப்பு கலைகளான களரி, சிலம்பம் உள்ளிட்டவை வழிநடுகிலும் நிகழ்த்தப்பட்டன. வேலூர் கொல்லமங்கலம் அகரம்சேரியில் தமிழக வெற்றிக் கழக மாவட்ட நிர்வாகிகள் சந்திப்பில் தவேக தலைவர் விஜய் இன்று காலை பங்கேற்கிறார். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.